பேர் இருக்கீங்க. இன்டர்வியூல போய் செய்யற முதல் வேலை என்ன? தெரியாததை தெரியும் என்று சொல்லுவதுதான் இன்டர்வியூக்கள்ல நாம் செய்யற முதல் வேலை. Do you know C++? சைடா இது மட்டும் போல. Yes, I know C++. I know Java. எப்படா போக போக பாத்துக்கலாம்டா மச்சான்றோம். எல்லாவற்றையும் விட மிக அதிக நடிப்பு அரங்கேறுகிற இடம் எது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். காதலிக்கும் போது சொல்லுகிற பொய்களை எல்லாம் நீங்கள் அச்சடித்தால் இந்த புத்தக கண்காட்சி போறவே போறாது. என்னை ஒரு முறை பார்த்தாய், இதயத்துக்குள் முள் தைத்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார். உன்னுடைய பாதம் பதிந்த இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன்னு ஒருத்தன் கவிதை எழுதினான். தட்டு கூட வாங்க லாயகில் அந்த ஃபேமிலியா சாமின்னு அந்த பொண்ணு கேக்குது. அப்போ நடிப்பு என்பது அன்றாட வாழ்க்கையிலே கூட தேவையான விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஆனா சில ரூல்ஸ் இருக்கு. அதைத்தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒரு நாடகம் மேடையில நடக்கிற போது முதல் ரூல் என்ன? பங்கேற்கிறவர்கள் எந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடத்துல எக்ஸிட். இப்ப நீங்க எல்லாருமே நாடகத்துல நடிச்சிருப்பீங்க, உண்டா இல்லையா? நீ எப்ப வரணுமோ அப்பதான் வரணும். நீ 7வது காட்சியில வரணும்னா 7வது காட்சியில தான் உள்ள வரணும். அதெல்லாம் கிடையாது. எங்க அம்மா என்னை பார்க்க வந்திருக்காங்க, முதல் காட்சியில வந்து ஓரமா நிக்கிற கூடாது. நீ எப்ப வரணுமோ அப்பதான் வரணும். உன்னுடைய காட்சி எப்போது முடிகிறதோ வெளியில போடு. ஷேக்ஸ்பியர் அதைத்தான் சொல்றார். எவ்ரிபடி ஹேஸ் their own entry and exit. வாழ்க்கை என்கிற நாடகத்தில் நாம் உள்ளே நுழைவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது, வெளியேறுவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? உள்ளே நுழைவது என்பது பிறப்பு, வெளியே போவது என்பது மரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்லுகின்றார், கதவுகள் என்ற தலைப்பிலே எழுதுகின்றார். பித்தன் கதவுகளை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தான். எதற்காக கதவை திறந்து திறந்து மூடுகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். பித்தன் சொன்னான், கதவுகள் வெளியே போவதற்கா உள்ளே வருவதற்கா என்று பித்தன் கேட்டான். மரணமும் ஜனனமும் கதவுகள். இரண்டிலும் உள்ளே வருகிறோமா வெளியே போகிறோமா என்று பித்தன் கேட்டான் என்ற அபாரமான கவிதையை அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார். வாழ்க்கை என்கின்ற நாடகத்தில் என்ட்ரிக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, எக்ஸிட்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா அது மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தில், அலுவலகத்தில், நாம் இருக்கிற மேடைகளில் கூட சில சமயங்களில் நாம் முன் தோன்றி பேச வேண்டும், சில சமயங்களில் மற்றவர்களை பேச விட்டு கொஞ்சம் பின்னே வரணும். எப்ப முன்னாடி வரணும் எப்ப பின்னாடி வரணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.